Hi friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க இத அப்படியே பயன்படுத்திக்கலாம். பொங்கல் நல்லா பெஸ்டா வாசனையா வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அத நெய்ல வறுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதல பச்சரிசி சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்து லைட்டா ரொம்ப மீடியம் ஹீட்ல இத வறுத்தா போதும். இது வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். கரிஞ்சிராம பாத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இத எடுத்து மாத்தி வெச்சு. இப்போ குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதல இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி எடுத்துர்க்கேன். 2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதல 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது இந்த மிளகு கடிபடும்னா நீங்க பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஆனா ட்ரெடிஷனலா முழு மிளகு தான் சேர்த்துப்பாங்க. அப்புறம் இதல 1/4 டீஸ்பூன் காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இத நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி அப்புறம் அரை கப் பாசி பருப்புக்கு நீங்க 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. யூசுவலா நார்மல் அரிசிக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி கம்மியா சேர்த்துப்போம். இது பொங்கல் கொஞ்சம் குழஞ்சு வரதுக்காக கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. இப்போ ஒரு 6 விசிலுக்கு அப்புறமா பிரஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பொங்கல் ரொம்ப நல்லா குழஞ்சி ரொம்ப அழகா வந்திருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ இத நம்ம தாளிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இதல கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி கொஞ்சம் பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ இதல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இத தாளிச்சு இதல கொட்டிடுங்க. இப்போ நம்ம சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இத சட்னி சாம்பாரோட பரிமாறிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்ராஸ் சமையல். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.